வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடியோ போடும்போது டிஸ்டர்பன்ஸ் கால் ஒன்று வந்துச்சு. இன்றைக்கி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தெரிஞ்சவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் எதுவுமே தெரியாதவங்க நிறையா பேசுவாங்க. அது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கொஞ்சம் பேச்சை குறைக்கணும்னு எனக்குள்ளே தோணுது. நம்ம அதிகமாக லூஸ் டாக் விடுறோமோ, அதிகமாக நடக்க போகிறத சொல்கிறோமோ, அதிகமாக அடுத்து நடக்க போகுதுன்னு ஒரு மக்களுக்கு தெரிவிக்கிறோமோ, அதை சோசியல் மீடியா அப்லோட் பண்ணுறோமோ, அதனால் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கை, அதாவது முன்னெச்சரிக்கை ஆகிறாங்க. இதனால் நம்ம இதை தடுக்கணும். தடுத்தால் தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரட்டான வேலைகள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வேலையில் முடிச்சுட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடுவோமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாமே வீடியோ போட்டு காமிக்க போகிறதுனால நமக்கு நம்ம அது வியூஸ்க்காக தான் பண்ணுறோன்ற மைண்டே எல்லாத்துக்கும் வந்துடுது. ஏன்னா என்ன ஒன்றே செய் நன்றே செய் அது இன்றே செய்யின்றிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இன்றைக்கே அதை செய்யணும். ஆனால் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ற மைண்ட் தாட் எனக்கு வந்துருச்சு. நேற்றே ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் சொன்னாங்க, ஒரு அட்வொகேட், பர்சனல் அட்வொகேட்டும் சொன்னாங்க. இதனால் கொஞ்சம் சீக்கிரட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே சீக்கிரட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே தான். இது நான் யாரை சொல்கிறேன்றது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். குறிப்பாக நான் இது யாருன்னு மென்ஷன் பண்ணாலே நான் அந்த இடத்துல தோற்றுருவேன். ஒரே ஒரு ஆள் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த இது. ஓகே, வேறு என்னென்னா, நேற்று நான் இந்த அட்மின் உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. அட்மின்னா என் வேலையை மட்டும் நான் பார்த்துட்டு அமைதியாக இருந்திருப்பேன். நம்ம அப்படி இருக்கக்கூடிய நபர் கிடையாது. நான் அப்படி இருக்கவும் மாட்டேன். எனக்கு ஒரு உதவின்னு கேட்குறாங்கன்னா, என்னால் முடிஞ்ச உதவியை என்னால் கண்டிப்பாக நான் செஞ்சு தான் செய்வேன். யூஸ்ஃபுல்லாகவே பண்ணக்கூடிய ஆள் தான் நான். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆடியோ 1 மணிக்கு 1:30க்கு எனக்கு கால் வருது. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா ஒரு ஆடியோ இருக்குது. அந்த ஆடியோ கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு நைட்டாக தூக்கமே வரல எனக்கு. சீரியஸ்லி அவ்வளோ அந்த ஆடியோலேயே பயம், நடுக்கம், ஏமாற்றம், இது எல்லாமே அதில் இருந்துச்சு. அப்போ இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும். நம்ம என்னால் முடியும், இந்த உதவி பண்ண என்னால் முடியும்னு தெரிஞ்சுட்டு அமைதியாக இருந்தேன்னா என்னால் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஏன்னா எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீங்கள் உதவி பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இருந்து இதான் சொல்கிறாங்க. அதனால தான் நான் அவங்கள்ட்ட மட்டும் நான் இன்னும் அட்மினாக இருக்கேன். அவங்கள்ட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. இல்லை கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா அவங்க சூழ்நிலை, அவங்களால முடியல. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 3 ஸ்ட்ரைக் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேசி நானும் சொல்லிட்டேன், ஆனால் அவங்களால பேசாமல் இருக்க முடியல. இதுதான் பிரச்சனை. அதனால் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொண்டாடணும். எல்லாத்துக்கும் அது ஒரு நபருக்கு நடந்தால் அடுத்தடுத்த நபர்கள் அதை சரியாக கிளியர் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. முயற்சிப்போம். இதில் நானும் தோற்கலாம், நானும் அடி வாங்கலாம், நானும் பின்னோக்கி தள்ளப்படலாம். தள்ளப்பட்டிருக்கேன் இப்போ கூட. ஏன்னா கிட்டத்தட்ட 3 நபர்கள் இங்கே வேலை பார்ப்பாங்க. ஒரு நபருக்கு நான் 12,000 சம்பளம் கொடுக்கணும். அது போக கன்வென்ஸ், சாப்பாடு. அப்போ எனக்கு மினிமமாக மந்த்லி இன்கம்னாலே ஒரு 50,000 இருந்தால் தான் நான் அதை ரன் பண்ணவே முடியும். ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாமே. அப்படின்றப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு வருமானத்தை டக்குன்னு பிடுங்கின மாதிரி பிடுங்கிட்டாங்க. நான் அவங்கள கேட்கவும் முடியாது. ஏன்னா அது அவங்க சேனல் அவங்க ப்ராப்ளம். அதனால் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் ஒவ்வொன்றா எனக்கு தோணுச்சு, நமக்குன்னு ஒன்று உருவாக்கணும், நம்ம உருவாக்கப்படணும். அது அது மூலமாக ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆட் வந்துச்சு. நானும் ட்ரை பண்ணேன். பட் நமக்குன்னு உருவாக்குறத விட நம்ம நம்பினவங்கள ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். நம்பினவங்க யார், அவங்கள ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது தான் எனக்கு அடுத்த தாட்டாக ஓடிச்சு. அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள கண்டிப்பாக வெளியில் கொண்டு வருவேன். அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையான தீர்வை நான் வாங்கி தர முடியுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நீங்கள் எனக்கு எவ்வளவோ ஆடியோ கால் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க. எல்லா பேருமே எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறேன். அது என்ன ஸ்டெப்புன்னு கூடிய சீக்கிரம் நான் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.
முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னா, இவ்வளோ முயற்சிக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உறவுகள்னால் அது நீங்கள் மட்டும்தான். அப்போ நீங்கள் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி தான் முழுக்க முழுக்க நான் இறங்குறேன். நீங்கள் ஃபுல் சப்போர்ட்னால் நீங்கள் பணமோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். நான் அப்படி கேட்கக்கூடிய ஆளும் கிடையாது. எனக்கு கேட்கவும் மனசு வராது. நீங்கள் எனக்கு எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற ஒரு ஜஸ்ட் எனக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணாலே போதும். ஒரு மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்து ஒரு வழிகாட்டுதல் பண்ணாலே போதும், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போவேன். இந்த ஆடியோவையும் நான் போட்டு வரேன். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு. இந்த ஆடியோவை கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. குமரேசா, என்னடா பண்ணுற? எனக்கு ரொம்ப முடியலடா. ரொம்ப மன உளைச்சல் கொடுக்குறாங்கடா. இந்த கட்டப்பை கருப்பி நாதாரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாடா. நீ வீடியோ பார்த்தியா என்னன்னு தெரியல. 2 பேரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி எழுதி தாண்டா வாங்கி அனுப்பி வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சார். அப்பையும் விட மாட்டேங்கிறாங்கடா. இவ்வளவு வார்த்தை. நேற்று மதியமும் போட்டிருக்கா, நேற்று காலையிலையும் போட்டிருக்கா. எப்போ பார்த்தாலும் சுகையில் என்னை இப்படி தவறாக பேசி எனக்கு மன உளைச்சல் கொடுக்கணான்னா, இந்த ஆள் என்னடா இப்படி பண்ணுறான்? நீங்களாம் கேட்க மாட்டியாடா? கேட்டால் அட்மின் நான் இல்லைக்காங்கிற. எனக்கு தெரியுது. இருந்தாலும் நீ தானடா எனக்கு தம்பி. நீ எனக்கு வேற யார மதுரையில் இருக்கா சொல்லுடா. அப்படி போய் இப்படி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுக்கலான்டா கூட முடிய மாட்டேங்குதுடா. நான் இவ்வளோ நாளாக போராடுறேன். கூட யாராவது வந்தால் கூட தப்பு வச்சு பேசுகிறோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன்டா. இப்போ எனக்கு வேற வழி இல்லைடா. அவளை நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்டா. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்டா. இல்லைன்னா நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்க வேண்டாம். எனக்கு அவ்வளோ மன உளைச்சு பயங்கரமா. என்னால் முடியலடா குமரேசா. இப்போ நான் அழுதுகிட்டு இருக்க டைம் என்ன தெரியுமா? 1:30 மணி ஆகுது. நைட்டு 1:30 மணி ஆகுது. எனக்கு 1:30 மணி 2 மணி விடிய தூக்கம் இல்லாமல் ஆகுறானுங்க. இப்படி இருந்தா என்னடா பண்ண நீயே சொல்லுடா. காலையில் நான் விடியட்டோம்டா. எனக்கு வேற வழி தெரிலடா. வாடா குமரேசா எனக்காக. எனக்கு பண சப்போர்ட்டும் இல்லை, லாயர் சப்போர்ட் இல்லை. இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு போய் இவ்வளோ பேசுகிறாங்களே, நிறைய பேர் ஏற்றி விட்றாங்களே. இதை பண்ண முடியுமா, அதை பண்ண யாராவது நான் தனிச்சுன்ட்டு என்னால் முடியலடா. நானே சீவே இல்லாமல் கிடக்குறேன். எனக்கு எங்கே போகிறது, எப்படி பண்ணுறது, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு இதை சொன்னால் அவங்க ஒரு ஆட்டக்காரங்க வேறு பக்கம் போகிறாங்க. என்னால் முடியல குமரேசா. காலை விடிஞ்சதும் எனக்காக என் கூட வாடா. என் கூட வந்தால் மட்டும் போதும்டா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முடியலடா. எனக்கு நிற்கிறேன்டா. எனக்கு எதாவது பண்ணியே ஆகணும்டா. நீனு எல்லாரும் குமரேசன்ட்ட போய் சொல்லுங்கன்றாங்க. அவ்வளோ வலிக்குது எனக்கு. பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கேன். என் கண்ணுக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சி வீடியோ போட்டுக்கிட்டு இவன் என்ன பண்ணாலும் கூத்தி அடிப்பானா? யாரோட வாழணுன்னாலும் வாழ்ந்துக்கிறட்ட சனிங்கன்னு தானே ஒதுங்கி உட்காந்துருக்கிறேன். இவன்ட்டு என்ன நான் கேட்குறேன் சொல்லு. என்ன நான் கேட்குறேன்? ஒன்றுமே நான் கேட்கலையடா. என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை மட்டும் செஞ்சு வசதியை கொடுனா. இவளுக்கு ஒவ்வொரு டைம் மாதம் 5 பவுன் நகையை வாங்கி கொடுத்தா எப்பட்றா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்த? என் பிள்ளைக்கு என்னடா பண்ணுவான்? என்னடா நீ சொல்லுடா. ஞாயிற்று நீ காலை கிளம்பி வாடா. என்னால் முடியலடா.